நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விண்டோஸை பற்றி பார்க்க போகிறோம், இமெயிலை பற்றி பார்க்க போகிறோம், ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம், செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் உள்ள தேவையில்லாத ஃபைல்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம், அதாவது டெலீட் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று, விண்டோஸில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிரைவில் தேவையில்லாத ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது, அதே நேரத்தில் ஜிமெயில், யாஹூவில் ரிசீவ் பண்ணக்கூடிய கம்பெனி இமெயில்ஸை எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கூகுள் மை அக்கௌண்ட்டில் உள்ள அப்ளிகேஷனை எப்படி டெலீட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக், ட்விட்டரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை எப்படி டெலீட் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தேவையில்லாத அப்ளிகேஷனை எப்படி டெலீட் பண்ணுறது, இதை தான் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னா, விண்டோஸ் ஹார்ட் டிரைவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுக்கு போங்க. மெனு போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் சிஸ்டம் போங்க. சிஸ்டம் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்னு இருக்கும். அதில் விண்டோஸ் கேன் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீ அப் ஸ்பேஸ் பை கெட்டிங் ரிட் ஆஃப் ஃபைல்ஸ் யூ டோன்ட் நீட் லைக் டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் கண்டென்ட் இன் யுவர் ரீசைக்கிள் பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூச்சர் ஆஃபில் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆன் பண்ணுறது மூலியமாக தேவையில்லாத ஃபைலை ஆட்டோமேட்டிக்கலி இந்த விண்டோஸ் உங்கள் ஹார்ட் டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை டெலீட் பண்ணிவிடும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னா, ப்ரொமோஷன் இமெயில்ஸை எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னா, unroll.me. இந்த ஃபியூச்சர் எதுக்கு பயன்படுதுன்னா, உங்கள் ஜிமெயில், அவுட்லுக், யாஹூவில் ப்ரொமோஷன் இமெயில்ஸை எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த unroll.me பயன்படுத்துறது மூலியமாக தேவையில்லாத இமெயில்ஸை நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் மொபைல்லையும் சப்போர்ட் ஆகுது. அதாவது ஐஃபோன், ஆண்ட்ராய்டு இந்த 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இந்த unroll.me பயன்படுத்தி உங்கள் ஜிமெயில், யாஹூ, அவுட்லுக்கில் ப்ரொமோஷன் இமெயில்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னா, கூகுளோட மை அக்கௌண்ட். இந்த மை அக்கௌண்ட்டில் போயிட்டு தேவையில்லாத அப்ளிகேஷனை நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மை அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நம்ம இது வரைக்கும் எந்தெந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த அப்ளிகேஷன் தேவையில்லைன்னா அது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் கூகுள் மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் சைன்இன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், ப்ரொடெக்ட் அண்ட் செக்யூர் அக்கௌண்ட் ஆல் இன் ஒன் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அண்ட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு 3 பிரிவு கொடுத்துருக்காங்க. சைனிங் இன் இன்டு கூகுள், டிவைஸ் ஆக்டிவிட்டி, செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ், ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் அக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நமக்கு கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் அக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா +13 மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுக்குள்ளே எத்தனை அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி இது வரைக்கும் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலயமா தேவையில்லாத அப்ளிகேஷனை நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைக் எ ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு தேவையில்லை, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு ரிமூவ் ஆக்சஸ்னு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண ஒரு ஸ்மால் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் கூகுள் மை அக்கௌண்ட்டில் இந்த அப்ளிகேஷனோட கனெக்டிவிட்டி நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மிக மிக அவசியம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன் தேவையில்லை, நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அக்சஸ் ரிமூவ்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷனை மறுபடியும் நீங்கள் பயன்படுத்தணும்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் மிக மிக அவசியம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எதுன்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இதோட யூசர் நேமை பயன்படுத்தி எந்தெந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபேஸ்புக், ட்விட்டரோட செட்டிங்ஸில் போய் எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாக எந்தெந்த அப்ளிகேஷன் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குயிக் ஹெல்ப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கொண்டு போங்க. செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இது வரைக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி இத்தனை அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் தேவையில்லாத அப்ளிகேஷனை வந்து நமக்கு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு அப்ளிகேஷனை வந்து டெலீட் பண்ணுறேன். இதில் வந்து டிஸ்கஸ்ன்னு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்டர்டெய்னர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃப்ரீ லாட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அதை டெலீட் பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் குறி இருக்குது. அது எக்ஸ் குறிக்கு பார்த்திங்கன்னா ரிமூவ் வந்து பார்த்திங்களா, அதை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் மெசேஜ் வரும். திஸ் வில் ரிமூவ் த ஆப் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட், யுவர் புக் மார்க் அண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா அந்த அப்ளிகேஷனை மீண்டும் பயன்படுத்துறதுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை, ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து அந்த அப்ளிகேஷன் டெலீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்விட்டர் அக்கௌண்ட் மூலியமாக எந்தெந்த அப்ளிகேஷன் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த அப்ளிகேஷன் தேவையில்லைன்னா எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வழக்கமாக உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஒரு டேப்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள், நான் இது வரைக்கும் ட்விட்டர் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நிறைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எது தேவையில்லையோ நான் அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை வந்து டெலீட் பண்ண போகிறேன். அதில் வந்து ரீவோக் அக்சஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரீவோக் அக்சஸ் வந்து நான் கிளிக் பண்ணும்போது அன்டூ ரீவோக் அக்சஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷனை இனிமேல் ட்விட்டர் அக்கௌண்ட் மூலியமாக நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், அதாவது 5வது என்னென்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தேவையில்லாத அப்ளிகேஷனை டெலீட் பண்ணுறது மூலியமாக ஃபோனில் உள்ள மெமரியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கியர் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மேனேஜர் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மேனேஜரை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் எத்தனை அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம் அப்ளிகேஷன் மேனேஜரில். ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் வந்து எனக்கு தேவையில்லை, ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக கிடைக்குது. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ண தான் முடியும், இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்களோ மேனுவலாக, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ டெலீட் பண்ணாத அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலியமாக உங்களோட ஃபோனோட வேகத்தை வந்து இன்னும் அதிகரிக்க முடியும். நான் யூஸ் பண்ணுற மொபைல் எதுன்னா ஆண்ட்ராய்ட் 6.0 மார்ஷ்மெல்லோ. ஸோ இது மூலியமாக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.